நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டை எப்படி நாம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பிரச்சனைகளை பற்றி சால்வ் பண்ணுறதுக்கான விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்லிடலாம். டிஜிட்டல் பெயிண்டிங் பற்றி கேட்டிருந்தீங்க. நாளைக்கு வர வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம அதை அப்லோட் பண்ணுறோம். பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். கோவில் ஃப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் ஒரு இன்விடேஷனு, விசிட்டிங் கார்டு, இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கீங்க. கேட்டதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம நிறைய ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணுற ஃபைல் எப்படி இருக்குன்னா சிப் ஃபைலில் இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல் எல்லாமே இருக்கும். ஆனால் அது எக்ஸட்கர் அப்படின்னு கொடுக்கும்போது எரர் வருது. நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கூட கால் பண்ணி சொல்லியிருந்தார். இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், க்ரோம் பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோமில் என்ன பண்ணுங்கள், 7zip ZIP அப்படின்னு சொல்லி டைப் அடித்து என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் இந்த டவுன்லோட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஒரு லிஸ்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். இதில் உங்களுக்கு 32 பிட்டா 64 பிட்டா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இதில் கால்குலேஷன் பண்ணுங்கள். உங்கள் திஸ்பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் எனக்கு 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், சிஸ்டம் டைப். அதனால் என்ன பண்ணுறேன், 64 பிட்டு நான் டவுன்லோட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன இருக்குது, 32 பிட்டு, இது 64 பிட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 64 பிட்டுன்னு இருக்கா. இதில் விண்டோஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. உங்களுக்கு விண்டோஸ்னால் விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணுங்கள். எதுவோ அதுக்கு டவுன்லோட் பண்ணுங்கள். குழம்பவே வேண்டாம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது 64, ரெண்டாக இருக்குது 32. நான் 64 டவுன்லோட் பண்ணுறேன். கிளிக் பண்ண என்ன ஆகும்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போது நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பேஜுக்கு வந்துக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, இதான் அந்த ஃபைலு. இதை என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணுறேன். எஸ்ஆர்னோ கேட்கும். எஸ் கொடுங்க. இந்த மாதிரி கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைல் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸட்கர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதில் எரர் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா 7zip அப்படின்னு இருக்கா. இது வழியாக போய் என்னென்னு இருக்கணும், இந்த இடத்துல எக்ஸட்கர் அப்படிங்கிற ஃபைல்ஸ் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓகே கேட்கும். கொடுத்தா உங்களுக்கு அதுவே பார்த்திங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த சிப்பையில் சால்வ் பண்ணுறது இதுதான். நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து இன்னொன்று என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த PNG ஃபைலை இதில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. HICLIPART ஹை கிளிப்பார்ட் அப்படின்னு இருக்குது. இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் ஃப்ரீ வெப்சைட். இது உள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் சர்ச் பண்ணுறதுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக அடித்தா மட்டும்தான் இதில் வருது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இதில் பேனர் அப்படின்னு இருக்கா. இதை ஒரு டச் பண்ணுறேன். பேனர் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணையும் பேனர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே பாருங்களேன். இது ஒரு நேம் வைக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு டைட்டில், அன்புடன் வரவேற்கிறோம் அப்படிங்கிறது இதில் டைப் அடிக்கலாம். கப்புள் நேம் இதில் மணமக்கள் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வரும். பாருங்கள், நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைனுக்கு என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன பயன்படுத்துவோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் வரும். இப்போ இந்த டிசைன் இருக்குது பாருங்கள். இதை ஒரு டச் பண்ண என்ன ஆகும்னா அது பேஸ்டாக, அதாவது இதே போல் என்னென்ன டிசைன் இருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, அது போல் நம்மளுக்கு என்னென்ன டிசைன் வருதோ அது எல்லாம் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை டச் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணுறீங்களா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நம்ம விசிட்டிங் கார்டுக்கு அழகாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேம் எனக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். இதை டச் பண்ணுறேன் பாருங்கள். மேலே நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு வெப்சைட்டு. இங்கே பாருங்கள், அந்த ஃப்ரேமை டச் பண்ண எனக்கு கோல்டு ஃப்ரேமில் என்னென்ன ஃப்ரேம்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வருது. இப்போ ஒரு இன்விடேஷன் டிசைனிங்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்னர் இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணி பாருங்கள். இப்போ கார்னர்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இன்விடேஷன் சம்மந்தப்பட்டது இந்த உள்ளே வைக்கிறது. இன்விடேஷன் டிசைனர் பார்த்திங்கன்னா இருந்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன வைக்கிறோமோ அதெல்லாம் வரும். நம்ம எதை டச் பண்ணுறோமோ அதுதான் இங்கே வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் சர்ச் பண்ணணும்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுங்கள், இந்த மேலே சர்ச் பார் இருக்கும். எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லாத்துலேயுமே டாப்பில் சர்ச் பார் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் இந்த டாப்பில் இருக்குது பாருங்கள். இதில் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு பைக்கு, நீங்கள் ஒரு நோட்டீஸ் இதுவும் டிசைன் பண்ணிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு பைக் கம்பெனிக்காக நீங்கள் நோட்டீஸ் அடிக்க போகிறீங்கன்னா அந்த பைக் வந்துடுச்சா,
பைக் பேஸ்டாக வரணும்னா இந்த பைக்கை டச் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், கிளிக் பண்ணணும், லெஃப்ட் கிளிக். ஓகேங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வரும். இதில் பாருங்கள், சுசுக்கி ஒன்று ஒவ்வொரு பிராண்டு. உங்களுக்கு என்ன பைக் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பைக் சம்மந்தப்பட்டது ரேஸ் பைக் வருது. அது போக ஒரு ஆட்டோ வேணும்னு வச்சுங்களேன், ஆட்டோன்னு அடிப்போம். ஓகேங்களா? ஆட்டோ சர்ச் பண்ணி பார்க்குறேன், ஆட்டோ வருதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆட்டோன்னு சர்ச் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சீட்டடி ஆட்டோ வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருது. வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ரொம்பவே அழகான ஒரு வெப்சைட்டு தான். பார்த்தீங்களா? ஆட்டோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணையும் ஆட்டோ பேஸ்டாக என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே வரும். இங்கே பாருங்கள், விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணும்போது ஒரு ஆட்டோ தேவைப்பட்டால் இந்த ஆட்டோ அழகாக எடுத்துக்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மகேந்திரா தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா போடுவாங்க. இல்லை சார் ஒரு பிளாக் கலர் ஆட்டோ வேணுன்னா இந்த பிளாக் கலர் எடுத்துக்கலாம். அது போக வேறு ஆட்டோ வேணும்னு வச்சுங்களேன், நீங்கள் இந்த ஆட்டோவே டச் பண்ணால் போதும். அடுத்து ஆட்டோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு கீழே கீவேர்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆட்டோவை கிளிக் பண்ணி உள்ளே வரையும் கீழே இங்கே பாருங்கள், பஜாஜ் ஆட்டோ, ரிச்சா, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸ்கூட்டரு, இதில் வந்து நீங்கள் எதை டச் பண்ணாலும் வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு ஆட்டோ டச் பண்ணையே நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ப்ளூ ஆட்டோ, அப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் என்னென்ன இருக்கோ எல்லாம் வந்துடும். இங்கே பாருங்கள் வேனு எல்லாமே வரும். ரொம்பவே ஃப்ரீயான சாஃப்ட்வேரு. இது வந்து பயன்படுத்த தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் பிஎன்ஜி ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் கிளியராக புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக தான் பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அழகாக உங்களுக்கு வந்து இதில் வந்து டிசைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இதில் இப்போ ஸ்கூட்டரை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். ஸ்கூட்டர் சம்மந்தப்பட்டது வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்கூட்டர் வந்துடுச்சா? இங்கே பார்த்தீங்களா? இவ்வளோ தான். ஒரு ஃபுட்டு ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு டிசைன் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வரும். இங்கே பாருங்கள், ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஒரு லோகோ இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஃபாஸ்ட் ஃபுட்டை டச் பண்ணையும் ஃபாஸ்ட் ஃபுட் சம்மந்தப்பட்டது இந்த கீழே வந்துடும். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை டச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பீஸா, பர்கர், இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் எல்லாமே வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிக்கன் பிரியாணி எதாட்டும் டச் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி எதாட்டும் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரியாணி இருக்குது, இதை டச் பண்ணுறேன். இப்போ இது ஒரு பிரியாணி. இப்போ பாருங்கள், பிரியாணி சம்மந்தப்பட்டது நல்லா பாருங்கள். சிக்கன் பிரியாணி, என்னென்ன பிரியாணி இருக்கோ, மட்டன் பிரியாணி, இந்த மாதிரி பிரியாணி சம்மந்தப்பட்டது வரும். ஃபுட் ப்ராடக்ட்டு நீங்கள் எதுவும் எடிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? தாராளமாக இதில் பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்துக்கலாம். எல்லாமே குவாலிட்டி, பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டி. இதோட டேட்டாவே சைடில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கேபி கணக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று, இது வந்து கட் பண்ணி தான் வரும். ரொம்ப பொறுமையாக பாருங்கள், கட் பண்ணி தான் இருக்கும் இந்த இமேஜ் எல்லாமே. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இதுவும் தெரியாமல் இருப்பீங்க. டவுன்லோட் பண்ணுறது பாருங்கள். இதை வந்து டச் பண்ணிட்டோம், இப்படி ஒரு கிளிக் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும். ரெண்டாவது பேஜில் கீழே டவுன்லோட் ஒரிஜினல் பிஎன்ஜி அப்படின்றக்கா இதை டச் பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கு இப்படி வரும். இதில் வந்து சின்னதாக ஒரு டிக்கி கேட்கும். அது வந்துச்சுன்னா நான் அப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸை டிக் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் விழுந்துருச்சு. அதோட டேட்டா பார்த்திங்கன்னா 2.3 MB எனக்கு இருக்குது. சாரி, 2.9 MB இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட டேட்டா பார்த்தீங்களா? இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அதோட குவாலிட்டியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே கட் பண்ணி தான் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம அழகாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீ தான், நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இப்போ இன்னொன்று பார்த்துடலாம். டைட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு கொடுத்துட்டு வேறு விஷயங்கள் வருது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியணும்ல, அதனால் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஹெச்டியாக பிக்சர் எப்படி நம்ம பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க, PEXELS அப்படின்னு அடிச்சிங்கன்னா இது ஃப்ரீ வெப்சைட்டு. 4K ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபோட்டோஸ் எல்லாமே. பிக்சல்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வீடியோ நீங்கள் இதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே வீடியோ எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பாரில் உங்களுக்கு கேட்கும், நேச்சுரலில் வேணுமா, டார்க் வேணுமா, ஒரு ஸ்கை வேணுமா, ஃப்ளவர் பேக்ரவுண்டா, ஒரு ஃபுட் பேக்ரவுண்டா, இந்த மாதிரி என்ன பேக்ரவுண்டு, லேண்ட்ஸ்கேப்பா, இது எல்லாமே இதில் கேட்கும். நேச்சர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நேச்சுரலாக நிறைய பேக்ரவுண்ட் வரும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை டச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஹை கிளிப்பார்ட் வெப்சைட் பார்த்த மாதிரி தான் இதுவும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் ஓப்பன் ஆகுது. பட் எனக்கு என்னென்னா இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் தான் வேணும் அப்படின்னா இதை டச் பண்ணாமல் இப்படி ஓப்பன் ஆகும். இது என்ன பண்ணுன்னா அது பேஸ்டாக அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணும்.
நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜர்க் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் சம்மந்தப்பட்ட பேக்ரவுண்ட் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறது இதில் ரொம்பவே ஈஸிங்க. இந்த இப்படி கர்சரை வச்சிங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் இருக்கா, டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், இப்படி வரும். இந்த இண்டை மட்டும் ஒரு க்ளோஸ் பண்ணிங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். இப்போ 4K வால்பேப்பர்னு இருக்குது பாருங்கள். 4K வால்பேப்பர் கொடுத்தோம்னா 4K ஃபுட்டேஜ் நம்மளுக்கு வரும். ஃபுல் ஹெச்டி எல்லாமே எல்லாம் பார்த்திங்கன்னா 5 MB 6 MB அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணுறேன். இந்த டவுன்லோட் பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிரும். பில்டிங் டவுன்லோட் ஆகுது. இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாட்டு ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ பாருங்கள், அதுக்கு என்ன பண்ணுங்கள், கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி டைப் அடித்தாலே கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிளெயின் பேக்ரவுண்ட் வரும். இந்த இருக்குது பாருங்கள், நான் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடிட் பண்ணணும், ஒரு ஃப்ளெக்ஸ் எடிட் பண்ணணும் சார், பிளெயின் பேக்ரவுண்ட் வேணும்னா இந்த வருது பாருங்கள், பிளெயினாக பேக்ரவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கலர் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கிடைக்கும். எல்லாம் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி. ஓகேங்களா, எல்லாமே நல்லாயிருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணாலே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இது இப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுபோக பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா இதில் கிரேடியன்ட் கலரு என்ன மாதிரி உங்களுக்கு வேணும், டெக்ஸ்சர் பேக்ரவுண்டு, பேக்ரவுண்ட் டெக்ஸ்சரு, பேட்டனு, டிசைனு நிறைய வரும். கலரு இதில் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்கை கிளிக் பண்ணுறேன். ஸ்கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வானம் வந்து என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிற சம்மந்தப்பட்டது இதில் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, போர்ட்ரேட்டும் இருக்கும், லேண்ட்ஸ்கேப்பும் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்ப எளிமையாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்லாம் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணே டவுன்லோட் ஆயிரும். நம்ம டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கிடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன்லோட்ஸில் வந்துடுச்சா. இது பார்த்திங்கன்னா அந்த சிட்டி அதோட டேட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம், ஒரு 5 MB அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் பிக்சர் நம்மளுக்கு கிடச்சிட்டு பார்த்தீங்களா. இது பாருங்கள், இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு, காட்டு பகுதியில் வந்து ஒரு மரங்கள் இருக்க மாதிரி உள்ள ஒரு சீன் பார்த்தீங்களா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். குழம்ப வேணாம். ஓகேங்களா, இந்த 3 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, எப்போதுமே பயன்படும். நெட்டில் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்களா, சிப்பையில் இருக்குது, ஒரு 4 GB டவுன்லோட் பண்ணிட்டீங்க ஃப்ளெக்ஸ் பிஎஸ்டி, அதை எக்ஸாக்ட் பண்ணும்போது எரர் வருதா, அந்த 7 ஜிபை பயன்படுத்துங்க. இவ்வளோ தான், ரொம்ப எளிமையான விஷயந்தான். இப்போது இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டை நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்ட் எஃபெக்ட்டுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இது நியூ டாக்குமெண்ட். இப்போது டெக்ஸ்ட்டை எடுத்து கிளிக் பண்ணுறேன். என்னோடய நேம் சாமி அப்படின்னு சொல்லி ஒரு நேம் பார்த்தீங்கன்னா டைப் அடிச்சுக்கிறேன். இது இங்கிலீஷில் டைப் அடித்தா மட்டும்தான் இப்படி, தமிழில் டைப் அடித்தா மட்டும்தான் இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா 7.0 மட்டும்தான் இப்படி பண்ண முடியும். அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போது இதை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு இந்த ஸ்டைல் கலெக்ஷன், ஸ்டைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் வேணும்னா. ஸ்டைலை வந்து இந்த மாதிரி ட்ராப் ஷேடோ இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ப்ளைனாக இருந்தால் நம்மளுக்கு கட் பண்ணும்போது தெரியாது. உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ராப் ஷேடோ இருக்க எஃபெக்டை வந்து அப்ளை பண்ணிட்டேன். லேயர் ஸ்டைலில் எனக்கு வந்து கலர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். எப்படி கட் பண்ணுறதுனா, இந்த மாஸ்க்கை ஒரு கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி மாஸ்க் ஆயிரும். இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல் எடுங்க. டூல் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு உங்களுக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா, ரொட்டேட் பண்ணணுமா, எதுவும் பண்ணணும்னா மூவ் டூல் எடுங்க. ரொட்டேட் பண்ணணுமா, லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக இப்படி விரிச்சிருங்கண்ணே. இந்த உங்கள் நியூ டாக்குமெண்ட்டை விட்டு வெளியில் வந்துடட்டும். ஓகே, இப்படி விரிச்சிட்டேன். கொஞ்சம் சுருக்கணும், லைட்டாக சுருக்கிட்டேன். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போது என்டர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போது வரையாக சுற்றுதா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாருங்கள். இந்த இடத்துல வெள்ளை கலரில் தான் மாஸ்க் அப்ளை ஆகிருக்கு. இந்த இடத்துல கலர்லாம் வேறு கலர் எது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் டி கீபோர்டில் வெறும் ஏபிசிடி இருக்கா, டியை கிளிக் பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். கீபோர்டில் எக்ஸு கிளிக் பண்ணால் இந்த கலர் வந்து மேலே எங்களே மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே வெள்ளை கலர் இருந்தால் இங்கே கருப்பு கலர் வச்சுருந்தா தான் இங்கே மாஸ்க் வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே கருப்பு கலர் வச்சுட்டு ஆல்ட்டு டெலிட் கொடுத்தோம்னா இந்த மாஸ்க் அப்ளை ஆகிரும். நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு ஏதாட்டும் டைப் அடிக்கணும்னா அடிச்சிக்கலாம். ஃபுல்லாக இந்த விண்டோக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செட் ஆகிடும். இன்னொன்று, இப்படி சுருக்கிறது இப்படி சுருக்காதீங்க. இங்கே பாருங்கள், இப்படி சுருக்காதீங்க. இப்படி சுருக்குனீங்கன்னா இந்த கோடு பார்டர் மாறிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டை சுருக்கணுன்னா கிளிக் பண்ணி இப்படி சுருக்குங்க. இப்படி சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ரேமுக்குள்ளே வச்சுட்டு டைப் அடிக்கும் போதும் இப்படி நகட்டாதீங்க. ஓகே, அந்த மாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இது வேலை செய்யும். பொறுமையாக தெளிவாக பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா, இந்த எஃபெக்ட் இப்படி பண்ணிடலாம். ஓகே, இப்போ
டெக்ஸ்ட்டில் இந்த எஃபெக்ட் மட்டும்தான் பண்ண முடியுமான்லாம் இல்லை. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதில் ஃபயர் அப்படின்னு சொல்லி டைப் அடிக்கிறேன். ஃபயர் நெருப்பு. இப்போ எனக்கு வந்து நெருப்பில் வந்து ஒரு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் நிறைய எக்கச்சக்கமான ஃபயரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிக்சர்ஸ் வரும். இந்த ப்ளூவில் இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கா? இந்த ப்ளூ பிக்சல் பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு இந்த ஃபயர் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறேன், எனக்கு ஃபோட்டோஷாப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா எதுவுமே நான் அப்ளை பண்ணலை. இந்த ஸ்டைல் பார்த்திங்கன்னா எதுவுமே அப்ளை பண்ணலை. ஸ்டைல் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் காட்டாது. அதனால் ஸ்டைல் எதுவுமே அப்ளை பண்ணாமல் ப்ளெயினாக வச்சுருக்கேன். டெக்ஸ்ட்டை வச்சுட்டு இந்த லேயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த இமேஜை அப்படியே ட்ராக் பண்ணுறேன். அந்த என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இமேஜை ட்ராக் பண்ணுறேன். Ctrl+G கீபோர்டில் கொடுத்தோம்னா விழுந்துடும். இங்கே பாருங்கள், அழகாக நம்மளுக்கு அப்ளை ஆகிரும். இங்கே பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு ரொட்டேட் பண்ணோம்னா இந்த மாதிரி இங்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த கலர் வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக நம்மளுக்கு தெரியுது. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா தெரியுதுன்னு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல கலர் ஓவர்லி இந்த மாதிரி வேறு, இப்போ பாருங்கள் ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எஃபெக்ட் அப்ளை பண்ணியிருந்தால் காட்டாது. கலர் ஓவர்லி மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கலர் ஓவர்லி கிரேடியன்ட் ஓவர்லி இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இமேஜ் எஃபெக்ட் காட்டாது. இது ரெண்டையும் சங்கிலி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஒரு ஃபயரில் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராப் ஷேடோ பயன்படுத்துங்க. இப்போது இந்த டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறேன், ட்ராப் ஷேடோ இருக்கா, ட்ராப் ஷேடோ என்ன பண்ணுறேன், இதை டபுள் கிளிக் பண்ணி ட்ராப் ஷேடோ பார்த்திங்கன்னா நல்லா ஏற்றிக்கிறேன். கொஞ்சம் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். ட்ராப் ஷேடோ தெரியுதா? இப்படி வச்சுட்டு இப்போ ஒரு ஃபயரில் நல்லா வந்து தீப்பொறி இருக்கிற மாதிரி ஒரு இடத்த பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கலாம். இந்த இது நல்லா எல்லோவாக இருக்குது, இதை எடுத்துக்கலாம். நல்லா டார்க்காக இருக்கா, இதை வந்து எடுத்துக்கிட்டு உள்ளே கொண்டு வரேன். இப்போது இந்த லேயரை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுவோம். Alt+L கொடுத்தோம்னா டெலீட் ஆகிரும். இப்போ என்ன பண்ணுறேன், இதை அப்படியே பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ட்ராக் பண்ணுறேன். இப்போ Ctrl+G இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு ஃபயர் சர்வீஸில் உள்ளவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கா. டெக்ஸ்ட்டை கூட நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி காட்டலாமே. ஒரு ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து ஒரு எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி யோசிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே பார்த்தாங்கன்னா தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, அதாவது தீ வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் சர்வீஸோட அந்த சர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தீயை அணைச்சிக்கிட்டு இருக்காங்க, தீயணைப்பு துறையை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி தெரியும். டெக்ஸ்ட்டு வந்து பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது பேக்ரவுண்ட் லேயர் நீங்கள் வேறு எதுவும் வச்சுருந்தாலும் சரி தான். இது வந்து சங்கிலி போட்டுருங்க. இப்படி சங்கிலி போட்டிங்கன்னா தான் நீங்கள் எங்கேனாலும் மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படின்னு கொடுத்த உடனே நிறையா எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குது. பார்த்தீங்களா? நீங்கள் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான், முழுக்க ஃப்ரீ வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து இமேஜ் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இப்போது வீடியோவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வீடியோஸ் அப்படின்றக்கா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். வீடியோஸ் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கீங்கன்னா இதில் 4K வரைக்கும் ஃப்ரீ வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எஃபெக்ட் லைட்டிங் வேணுமா, லைட்டு வீடியோ அப்படின்னா லைட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இந்த இடத்துல வரும். நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டுமே இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? பொறுமையாக பார்த்தா தான் புரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு வீடியோ தயார் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்லோட் பண்ணுறதுக்கு டேட்டா பத்தலை, நாளைக்கு பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சரை காட்டுறேன். இந்த பிக்சரை தான் டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,